உங்களுக்கு இதயச் செயலிழப்பு இருப்பது கண்டறியப்பட்டால் அதன் அறிகுறிகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். இதயச் செயலிழப்பு என்பது இதயம் முற்றிலும் நின்றுவிடுவது அல்ல. மாறாக, உடலுக்கு தேவையான இரத்தம் மற்றும் ஆக்சிஜனை தேவையான அளவு இறைக்க முடியாமல் இதயம் பலவீனமடைவதை குறிக்கிறது. இதோ உங்களுக்கான விரிவான வழிகாட்டுதல்கள். 1. அறிகுறிகளை கண்டறிதல். இதயச் செயலிழப்பின் போது உடலில் அதிகப்படியான திரவம் நுரையீரல், கால்கள் மற்றும் திசுக்களில் தேங்கக்கூடும். இதன் முக்கிய அறிகுறிகள்: மூச்சு திணறல் மற்றும் நாள்பட்ட இருமல், கால்கள், பாதங்கள் அல்லது வயிற்றில் வீக்கம், உடல் எடை அதிகரிப்பு மற்றும் எப்போதும் சோர்வாக உணருதல், பசியின்மை அல்லது குமட்டல், நெஞ்சு படபடப்பு, படுக்கும்போது மூச்சு விட சிரமமாக இருத்தல், நிமிர்ந்து உட்கார்ந்தால் மட்டுமே சுவாசிக்க முடிதல். 2. உங்கள் மருத்துவரின் அறிவுரைகளை பின்பற்றுவதன் மூலமும் இதயத்திற்கு உகந்த வாழ்க்கை முறையை மேற்கொள்வதன் மூலமும் உங்கள் அறிகுறிகளில் ஏற்படும் மாற்றங்களை கவனிப்பதன் மூலமும் இதயச் செயலிழப்பை கட்டுப்படுத்த முடியும். முதல் மருந்து மேலாண்மை. மருத்துவர் பரிந்துரைத்தபடி மருந்துகளை துல்லியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மருந்துகளை உட்கொள்வதை நிறுத்தவோ அல்லது தவிர்க்கவோ வேண்டாம். ஏதேனும் பக்கவிளைவுகள் ஏற்பட்டால் உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்கவும். மருந்துகளின் விலை ஒரு சுமையாக இருந்தால் மாற்று விருப்பங்கள் குறித்து மருத்துவரிடம் ஆலோசிக்கவும். பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் ACE இன்ஹிபிட்டர்கள், ACI இன்ஹிபிட்டர்கள், ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ் மற்றும் பிற முக்கிய மருந்துகள் இதில் அடங்கும். மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்தவொரு கூடுதல் மாத்திரைகளையோ அல்லது சப்ளிமெண்ட்டுகளையோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். தவறாமல் பரிசோதனைகளுக்கு செல்லுங்கள் மற்றும் மருத்துவரின் அறிவுரைப்படி காய்ச்சல், ஃப்ளூ மற்றும் நிமோனியாவுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்கள். உணவு முறை. குறைந்த கொழுப்பு, குறைந்த கொலஸ்ட்ரால் மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்ட உணவுகளை உண்ணுங்கள். இது உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் எடையை பராமரிக்க உதவும். உப்பு அளவு. ஒரு நாளைக்கு 2000 மில்லிகிராம், ஒரு தேக்கரண்டிக்கும் குறைவான அளவு மட்டுமே உப்பை சேர்த்துக் கொள்ளுங்கள். சமைக்கும் போதோ அல்லது சாப்பிடும் போதோ கூடுதல் உப்பை தவிர்க்கவும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும். மது மற்றும் புகைப்பிடித்தல். மது அருந்துவதை குறைக்கவும். திரவ மேலாண்மை. அதிகப்படியான நீர்ச்சத்து இதயத்திற்கு அதிக வேலைப்பளுவை அளிக்கும். எனவே உங்கள் திரவ உட்கொள்ளலை கண்காணிக்கவும். புகைப்பிடிப்பதை முற்றிலும் தவிர்க்கவும், ஏனெனில் நிக்கோடின் இதயத் துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கும். உடற்பயிற்சி. தோட்ட வேலை அல்லது வீட்டு வேலை போன்ற தினசரி செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். மருத்துவரின் அனுமதி பெற்ற நடைப்பயிற்சி, நீச்சல் அல்லது மிதிவண்டி ஓட்டுதல் போன்ற பயிற்சிகளை செய்யலாம். முன்னெச்சரிக்கை. உடற்பயிற்சியின் போது நெஞ்சுவலி அல்லது அதிக மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் உடனடியாக நிறுத்தவும். 3. அறிகுறிகளை கண்காணித்தல். போக்குவரத்து விளக்குமுறை. உங்களின் அன்றாட உடல்நிலையை மதிப்பிட பின்வரும் நிறங்களை பயன்படுத்தலாம். பச்சை மண்டலம் இலக்கு நிலை. உங்கள் அறிகுறிகள் கட்டுப்பாட்டில் உள்ளன என்று பொருள். மருத்துவரின் அறிவுரைகளை தொடர்ந்து பின்பற்றவும். தினமும் உடல் எடையை சரிபார்க்கவும். தினமும் காலையில் உணவு உண்பதற்கு முன் ஒரே நேரத்தில் எடையை பார்க்கவும். எடையில் ஏற்படும் மாற்றங்களை குறித்து வைக்கவும். மஞ்சள் மண்டலம் எச்சரிக்கை அறிகுறிகள். பின்வரும் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அழைக்கவும். ஒரே நாளில் 1 முதல் 1.5 கிலோ எடையோ அல்லது ஒரு வாரத்தில் 2.5 கிலோ எடையோ அதிகரித்தல். மூச்சுத்திணறல் அதிகரிப்பது அல்லது சுவாசிப்பதில் சிரமம் காரணமாக தூங்க முடியாமல் போதல். வேகமான அல்லது சீரற்ற இதயத் துடிப்பு. தலை சுற்றல் அல்லது மயக்கம் வருவது போன்ற உணர்வு. சிவப்பு மண்டலம் அவசர நிலை. இவை அவசர நிலைகள். உடனடியாக மருத்துவ உதவியை நாடவும், 108க்கு அழைக்கவும். 15 நிமிடங்களுக்கு மேலாக நீடிக்கும் நெஞ்சுவலி, கடுமையான மற்றும் தொடர்ச்சியான மூச்சுத்திணறல், இளஞ்சிவப்பு நிறத்தில் நுரை கலந்த இருமல், மயக்கமடைதல். உங்கள் அறிகுறிகளை கூர்ந்து கவனிப்பதன் மூலமும் முறையான சிகிச்சையை பின்பற்றுவதன் மூலமும் உங்களால் இதயச் செயலிழப்பை சிறப்பாக மேலாண்மை செய்ய முடியும். இது குறித்து மேலும் அறிய உங்கள் மருத்துவரிடம் ஆலோசிக்கவும்.